ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கு ஓல்டு புக்கு தான். இனி வருகிற தமிழ் சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ புக்கில் பார்க்கலாம். ஏன்னா செப்டம்பர் 20 குரூப் 2 வருது இல்லையா, அதனால் நாம் ஓல்டு புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓல்டு புக்கில் இருந்து ஒவ்வொரு இயலாக நம்ம பேஜ் பை பேஜாக ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்ஸும் பாக்ஸ் கொஸ்டின்ஸும் இந்த வருகிற ஒவ்வொரு வீடியோலையும் இனி வருகிற காலங்களில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வீடியோக்கு அடுத்து ஒவ்வொரு இயலாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10th தமிழ் புக் ஓல்டு புக்கு. இந்த இயலில் ஃபஸ்ட் இயல் பார்க்குறோம். வாழ்த்து, திருக்குறள், ஏலாதி, உயர்தனி செம்மொழி, பரிதிமா கலைஞர், எழுத்து. இந்த 5-6 தலைப்புகளையும் இயல் 1ல் இருக்கு இல்லையா, இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். ரொம்ப லென்த்தாக போனால் மட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழ்த்து. இயல் 1ல் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. செய்யுள் பகுதியில் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து துன்விரை யார் கலர்க்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. இது மாணிக்க வாசகர் எழுதின வாழ்த்து பாடல் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் உடைய பெருமானேன்னு சொல்லி கடவுளை போற்றும் மாதிரி இந்த பொருள் இடம்பெற்றிருக்கும், இந்த பாடலுடைய பொருள். அடுத்தது சொற்பொருள் பார்க்கலாம். மெய் அப்படின்னா உடல், விதிர் விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்ததுன்னு பொருள்படுது. விரை அப்படின்னா மனம், நெகிழ அப்படின்னா தளர, ததும்பின்னா பெருகி, கழல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன்னு பொருள்படுது. இங்கு ஆகு பெயராய் இறைவனின் திருவடியை இங்கு இந்த செய்யுள்ள குறிக்குது கழல் அப்படிங்கிறது. சய அப்படின்னா பொருள் வெல்க வெல்க. இலக்கண குறிப்பு விடேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு சைவ சமய குறவர் நால்வருள் ஒருவர் தான் மாணிக்க வாசகர். இந்த செய்யுள் இயற்றின மாணிக்க வாசகர் யாருன்னா சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர்? 4 பேர். அதில் ஒருத்தர் தான் மாணிக்க வாசகர். இவர் திருவாதாவூரில் பிறந்தவர். இவ்வூர் மதுரைக்கு அருகில் உள்ளது. மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். மாணிக்க வாசகர் அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர். அவ்விறைவனை மெய்யுருக பாடி கசிந்து அழுது அடி அடைந்த அன்பர் என்பர். அதாவது கண்ணீர் மல்கி அழுது தொழுதவர். இதனால் தான் மாணிக்க வாசகரை அழுது அடி அடைந்த அன்பர்னு சொல்லி அழைக்கிறாங்க. அழுது அடி அடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர். திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியது தான். இவர் எழுதிய கோவில் திருப்பெருந்துறையில் உள்ளது. இவர் தம் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்க வாசகருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்தது நூற்குறிப்பு. சைவ திருமுறைகள் 12. அதனுள்ள 8ஆம் திருமுறையில் தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் உள்ளது. சைவ திருமுறைகள் 12. மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையும் எந்த திருமுறையில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 8ஆம் திருமுறையில் இருக்குது. திருவாசகத்தின் 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் மொத்தம் அப்படின்னா 658 பாடல்கள். திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் அதலால் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் தொடர் வழக்கமாயிற்று வழங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்தவர் ஜியு போப். இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இந்த திருவாசக செய்யுள ஜியு போப்பு இதனுடைய சிறப்பை உணர்ந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஜியு போப் அவர்கள். திருவாசகத்தில் உள்ள திருச்சதங்கங்கள் முதல் பாடல் நம் பாடல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி தான் திரு. 100 பாடல்களை கொண்ட நூல் தான் சதகம் எனப்படுது. சதகம்னா 100 பாடல்களை கொண்டது. அடுத்தது நாம்
இந்த பாக்ஸில் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் தம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு மாணிக்கவாசகரை பற்றி இந்த மேற்கோள் சொன்ன புகழுரையை சொன்னவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப் அவர்கள். அடுத்து திருக்குறள். ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமைனா என்ன? நம்ம சிலபஸில் இருக்கு இல்லையா? நல்ல நடத்தையை உடையவராய் இருக்கிறது தான் ஒழுக்கமுடைமை. முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதனுடைய பொருள், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும்னு சொல்லுது. சொற்பொருள். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு. ஒழுக்கம்னா தொழிற்பெயர், படும்னா செய்யுள் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இரண்டாவது குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை அஃதே துணை. பொருள், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேணும்னு சொல்கிறாரு. சொற்பொருள். பரிந்துன்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா பொருள் ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு. காக்க வியங்கோள் வினைமுற்று, பரிந்து தெரிந்துன்னா வினையெச்சங்கள். பிரித்தறிதல் கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதுறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரிந்தோம்பி அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? பரிந்து கூட்டல் ஓம்பி. பரிந்தோம்பிங்கிறது பிரிக்கிறது, பரிந்து கூட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பி இதை எப்படி எழுதுறது இருக்கு அப்படின்னா தெரிந்து கூட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பின்னா தெரிந்து கூட்டல் ஓம்பின்னு பிரிக்கணும். இந்த இரண்டு பாடல்களும் ஒழுக்கத்தின் உயர்வுக்காக கூறப்பட்டுள்ளது. அடுத்தது மூணாவது குறள். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள், ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர்னு சொல்கிறாரு. சொற்பொருள். குடிமைனா உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்களை தான் இழுக்கம்னு சொல்கிறாரு. குடிமை அப்படின்னா உயர்குடியை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு. இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரெச்சம். நான்காவது குறள். மரப்பினும் மோத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குற்றங்கெடும். குன்றங்கெடும். மரப்பினும் மோத்த கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும். பொருள், ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும்னு சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு. கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொளல் அப்படின்னா அல் ஈற்று தொழிற்பெயர். ஐந்தாவது குறள். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொருள், பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. சொற்பொருள். அழுக்காறுனா பொறாமை, ஆக்கம்னா செல்வம்னு பொருள்படுது குறளில். இலக்கண குறிப்பு. உடையான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். இது என்ன அணி அப்படின்னா இந்த குறள் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படிங்கிற குறள் என்ன அணி அப்படின்னா உவமை அணி. அடுத்தது ஆறாவது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபாக்கறிந்து அப்படின்னா பொருள், ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார்னு சொல்கிறாங்க. சொற்பொருள். ஓல்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மன வலிமையுடையோர், ஏதம் அப்படின்னா பொருள் பாருங்க குற்றம்னு பொருள்படுது. ஏதம் அப்படின்னா பொருள் குற்றம். இலக்கண குறிப்பு. உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஏழாவது குறள்.
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள்: ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவாங்க. சொற்பொருள்: எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படின்னு பொருள்படுது. இலக்கண குறிப்பு: எய்தாப்பழினா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் அப்படின்னா படற்கை, படற்பால், பலர்பால் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம்: எய்துவர் அப்படின்னா எய்து கூட்டல் யூ கூட்டல் அருன்னு பிரிக்கப்படுது. இந்த 2 பாடல்களின் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் இன்மையில் ஏற்படும் குற்றமும் கூறப்பட்டிருக்கு மேலே பார்த்த 2 பாடல்களில். அடுத்தது 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள்: நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவுகளை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கமோ எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும்னு சொல்கிறார். சொற்பொருள்: இடும்பை அப்படின்னா துன்பம்னு பொருள்படுது. இலக்கண குறிப்பு: நல்லொழுக்கம், தீயொழுக்கம் இரண்டுமே பண்பு தொகைகள். இந்த பாடல் ஒழுக்கத்தின் விளைவு கூறப்பட்டுள்ளது இந்த பாடலில். 9வது பாடல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் அப்படின்னு குறளில். பொருள்: நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. சொற்பொருள்: ஒல்லாவே அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இயலாவேன்னு பொருள்படுது. இலக்கண குறிப்பு: சொலல் தொழிற்பெயர். அடுத்தது 10வது குறள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்கும் கல்லார் அறிவிலாதார். பொருள்: உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அறிவில்லாதவராக ஆவார் அப்படின்னு சொல்கிறாரு. சொற்பொருள்: உலகம்னா உயர்ந்தோர்னு பொருள்படுதிங்க. இந்த இடத்துல உலகம்னா உயர்ந்தோர். ஓட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல், வாழ்தல்னு பொருள்படுது. இந்த 2 பாடல்களிலும் சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்கள் கூறப்பட்டிருக்கு இந்த 9, 10 குறள்களில். அடுத்தது காலமறிதல். காலமறிதல் செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல் தான் காலமறிதல்னு சொல்லப்படுது. காலமறிதல்னா செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தில் அறிதல் காலமறிதல். ஃபஸ்ட்டு, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதனுடைய பொருள்: பகல் பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்படுத்த வேண்டும். சொற்பொருள்: கூகை அப்படின்னா கோட்டான், இகழ்னா பகை. கூகை அப்படின்னா கோட்டான்னு பொருள்படுது, இகழ்னா பகைன்னு பொருள்படுது. இந்த பாடல் காலமறிதலின் சிறப்பை கூறுகிறது. காலமறிதலின் சிறப்பை கூறுகிற திருக்குறள் பாடல் காலமறிதல் அதிகாரத்தில் எதுன்னு கேட்டால் இதுதான். பகல் வெல்லும் கூகைக்கு காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இந்த குறள் தான் காலமறிதலின் சிறப்பை கூறுகிற குறள். 2வது, பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு. இந்த குறள் பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாங்கும் கயிறு. இதனுடைய பொருள்: காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறு ஆகும்னு சொல்கிறாரு. சொற்பொருள்: திரு அப்படின்னா செல்வம்னு பொருள்படுது. தீராமை அப்படின்னா நீங்காமைன்னு பொருள்படுது. 3வது, அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். இந்த குறளுடைய பொருள்: தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செயற்கரிய செயல்கள் எவையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குறளுடைய சொற்பொருள்: அருவினை. அருவினை அப்படின்னா செயற்கரிய செயல், அப்படி செய்தற்கரிய செயல்னு பொருள்படுது. இலக்கண குறிப்பு: அறிவினைனா பண்பு தொகை, அறிந்துனா வினையெச்சம். அடுத்தது 4வது குறள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செயின். இதனுடைய பொருள்: காலமறிந்து இடத்தோடு பொருந்து செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும்னு சொல்கிறார்.
சொற்பொருள் ஞாலம்னா உலகம்னு பொருள்படுது. 5வது குறள், காலம் அறிந்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள், உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். இலக்கண குறிப்பு, கலங்காது எதிர்மறை வினையெச்சம். 6வது குறள், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந் தகைத்து. பொருள், ஊக்கம் உடையவன் காலத்து எதிர்பார்த்து அடங்கி இருப்பானது ஆட்டுக்கடா பகையை தாங்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றதுன்னு சொல்கிறார். சொற்பொருள், ஒடுக்கம் அடங்கியிருப்பது, பொருதகர் ஆட்டுக்கடா, பேருந்தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மையது. இந்த குறள் என்ன அணின்னா ஓமை அணி. ஊக்கம் உடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கற் பேருந்தகைத்துங்கிற குறள் என்ன அணி அப்படின்னா ஓமை அணி. இந்த பாடல் கூறிய காலத்திற்காக காத்திருத்தலின் சிறப்பை உணர்த்துகிறது இந்த குறள். 7வது, பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் துள்வேற்பர் ஒல்லியவர். பொருள், அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லுதற்கான காலம் வரும் வரை அச்சினத்தை மனதிற்குள் மறைத்து வைத்திருப்பர் தான் பொருள். சொற்பொருள், பொல்லென அப்படின்னா உடனே, புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். புறம் வேறார்னா பொருள் வெளிப்படுத்த மாட்டார். உள் வேர்பர் அப்படின்னா பொருள் மனதினுள் மறைத்து வைத்திருப்பவர். ஒல்லியவர் அப்படின்னா பொருள் அறிவுடையவர். அடுத்து 8வது குறள், செருநாரை காணின் சுமக்க இதுவரை காணின் கிழக்காம் தலை. பொருள், பகைவரை காணும்போது பணிவாக இருத்தல் வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர் தம் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். சொற்பொருள், செருணர் அப்படின்னா பகைவர், சுமக்க அப்படின்னா பணிக, இதுவரை அப்படின்னா முடிவு காலம், கிழக்காந்தலை அப்படின்னா தலைகீழ் மாற்றம். இவ்விரு பாடல்களும் பகைவரை எதிர்கொள்ளும் முறையை கூறுது. 7வது குறளும் 8வது குறளும். அடுத்தது 9, எய்தற்கரிய தியைத்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். இந்த குறளுடைய பொருள், கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்பொழுதே செயற்கரிய செயல்களை செய்தல் வேண்டும். சொற்பொருள், எய்தற்கு அப்படின்னா கிடைத்தற்கு, இயந்தக்கால் அப்படின்னா அதனுடைய பொருள் கிடைத்த பொழுது. இதெல்லாம் பாருங்க வித்தியாசமாக இருக்குது. இயந்தக்கால் அப்படிங்கிறது பொருள் கிடைத்த பொழுது. அடுத்தது 10, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து. இதனுடைய பொருள், வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாய் காத்திருக்க வேண்டும். உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். இதனுடைய பொருள். சொற்பொருள், கூம்பும் வாய்ப்பற்ற, சீத்த இடம் அப்படின்னா பொருள் உரிய காலம். இது என்ன அணி? கொக்கொக்க அப்படின்னா ஓமை அணி. கொக்குன்னு வந்தாவே ஓமை அணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாமா? திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழுலகம் இவரை முதற்பாவலர், தெய்வப்புலவர், செந்நாள் போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் முதலிய பெயர்களால் போற்றுது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் யார்னா திருவள்ளுவர். இவர் கிமு 31 பிறந்தவர் என அறிஞரால் உறுதி செய்யப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது. கிமு 31 வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது. தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. அடுத்தது நூற்குறிப்பு. நூற்குறிப்பு திருக்கூட்டல் குறள் அப்படின்னா திருக்குறள். மேன்மையான கருத்துக்கள் குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதலின் திருக்குறள் என பெயர் பெற்றுச்சு. இது ஈரடிகளில் இயற்றப்பட்டு இருப்பினும் விரிவான பொருளை தருகிறது. இந்த நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. திருக்குறள் உலக பொதுமறை என போற்ற பெறுகிறது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. 9 இயல்களையும்
133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டு விளங்குகிறது. இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 பொருள் அறம் இதில் இயல் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்படிதான் நினைக்கிறேன். திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலையும் திருக்குறளின் பெருமையை போற்றி புகழுகிற நூலாயிருக்கிறது திருவள்ளுவ மாலை. கீழே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் யார் வள்ளுவரை இப்படி இந்த வள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றியிருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் தான் போற்றியிருக்காரு. இந்த 2 வரிகள் கொடுத்து மேற்கோள் கொடுத்து யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். அடுத்தது கீழே பாக்ஸில் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து பாடினவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசனார். 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா நாலடி, நான்மணி, நானூற்றபது, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பதே கைநிலையை வாங்கீழ் கணக்குன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாக்ஸில் திருக்குறள் முதல் பதிப்பு 1812 திருக்குறளை முதலில் ஞானப்பிரகாசம் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். இதில் மாதிரி வினாக்கள் பார்த்துக்கலாமா? திருக்குறளில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளது. அதாவது திருக்குறள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அடுத்து கீழே ஊமையை பொருளோடு குறித்து எழுது. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று. இதனுடைய பொருள் என்ன ஊமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னா பொறாமை உடையவனுடைய செல்வம் நிலைக்காதுங்கிறது தான் பொருள்படுது. அடுத்தது 2வது கொக்கொக்க கூம்பும் பருவத்து. இதனுடைய ஓமை பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காதுன்னு பொருள்படுது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா அதனுடைய பொருள் ஒழுக்கமில்லாதவர்களிடம் உயர்வு இருக்காதுன்னு பொருள்படுது. அடுத்தது இயல் 1 ஏலாதி. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இந்த பாடல் வரிகள் ஏலாதியுடைய இந்த ஆசிரியர் கனிமேதாவியார் எழுதினது தான் ஏலாதி. இதனுடைய பொருள் அதாவது பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களை எல்லாம் போற்றும்படி வாழ்வான்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் வணங்கினா பணிந்து, மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள், நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. இலக்கண குறிப்பு நூல் நோக்கினா 2ஆம் வேற்றுமை தொகை, பழியில்லா மன்னன் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கலாமா? ஆசிரியர் குறிப்பு ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் சமண சமயத்தவர் என்பாங்க. இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் கனிமேதாவியார். இவருடைய இன்னொரு பெயர் என்ன? கனிமேதையர். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறியவர் ஆசிரியர் கனிமேதாவியார். இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் கனிமேதாவியருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் கனிமேதாவியார். அடுத்தது நூற்குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஏலாதியும் ஒன்றா இருக்குது. ஏன்னா இதுவும் அறநூல் தானே.
இந்த நூல் வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளதாக இருக்குது ஏலாதி நூல். 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. 4 அடி தான் ஏலாதி பாடல் இருக்கும், ஆனால் 6 அறக்கருத்துக்களை கூறுகிறதா இருக்குது. அதனால் இந்த நூல் தமிழுக்கு அருமருந்து போன்றது. தமிழுக்கு அருமருந்து போன்ற நூல் எதுன்னு கேட்டால் ஏலாதி. அதில் 6 அறக்கருத்துக்கள் சொல்லப்படுது, ஆனால் 4 வரி தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவல் பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருட்களுக்கு தான் ஏலாதியின் பெயர். இந்த மருந்து உண்ணுபவரின் உடல் பிணியை போக்குது. அதுபோல் இந்த நூல் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இந்நூல் 59வது பாடல் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க, நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க. ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கனிமேதாவியரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது அப்படின்னா திரிகடுகம், ஏலாதி. இவைகள் 2ம் தான் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த நூல்கள். வீவர்ஸ், இதோட நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், லென்த்தாக போயிட்டுருக்கோம். அடுத்து நாம் உரைநடை பார்க்கலாம். இந்த இயல்லையே உயர்தனி செம்மொழி இந்த இயலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.